பாண்டவர்கள் இறந்து இன்னும் 1 வருடம் கூட கழியவில்லை. அதற்குள் துரியோதனனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டுவது முறையல்ல. அது நடக்கவும் கூடாது. துரியோதனா, உன் நண்பன் கர்ணன் இருக்கும் வரை நீதான் அத்தினாபுரத்தின் இளவரசன். என் உயிரை கொடுத்தேனும் உன்னை நான் அரியணையில் ஏற்றுவேன். இது சத்தியம். உடனே 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 உன்னை போன்றவர்கள் கொடுக்கும் தவறான முடிவினால் தான் துரியோதனன் தன்னிச்சையாக செயல்பட துணிந்து விட்டான். இது அத்தினாபுரத்தின் அரச விவகாரம். இதில் தலையிட உனக்கு உரிமை இல்லை. துரியோதனா, இவனது வெற்று பேச்சை நம்பி ஏமாந்து விடாதே. என்ன செய்யலாம்? நிறுத்து. சொல்வதை துரியோதனா, வேண்டாம் துரியோதனா. நீ சற்று பொறுமையாக இரு துரியோதனா. துரியோதனா, விடுங்கள். சொல்வதை கேள் துரியோதனா. அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த மலை. ஆமாம், அந்த மலை குகையிலே தான் பகாசுரன் இருக்கிறான். ஓ, அப்படியா? நாங்கள் இனிமேல் அந்த இடத்திற்கு வர முடியாது. வந்தால் எங்களையும் அடித்து சாப்பிட்டு விடுவான். இனி நீங்கள் தனியாகத்தான் போகணும். சரி, நீங்க போங்க. ஹை, ஹை, ஹை. ஹா, ஹை, ஹா. என்னடா சிஷ்யர்களே, இன்னும் ஏன் உணவு வரவில்லை? பகாசுரா! 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 ஆஹா, சுவையான உணவின் நறுமணம், நர மாமிசத்தின் வாடை. எங்கே உணவு வந்து விட்டதா? போய் சென்று பாருங்கள்.
அரசே, உங்களுக்கு உணவு வந்துவிட்டது. பெருத்த சரீரமுள்ள கொழுத்த மானிடனும் கூட வந்துள்ளான். உடனே இங்கே அவனை வரச் சொல். அப்படியே ஆகட்டும். நண்பா, நீ கண்ட கனவெல்லாம் சிதைந்து விட்டது. நீ அரும்பாடுபட்டு போட்ட திட்டமெல்லாம் பாழாகி விட்டது என்றுதானே கவலைப்படுகிறாய்? இனியும் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? நண்பா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் நீ? உன் நண்பன் இந்த கர்ணன் உயிரோடு இருக்கும் வரை உன் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது. கர்ணா, நினைக்க நினைக்க என் நெஞ்சம் தீயாக வேகிறது. எனக்கு எதிரிகள் வெளியில் அல்ல, இந்த அரண்மனைக்குள் தான் இருக்கிறார்கள். அண்ணா, யாரை சொல்கிறீர்கள்? வேறு யாரை சொல்கிறேன்? நமது தந்தையை தான். விதுரன் மட்டுமே நமக்கு எதிரியாக இருப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நமது தந்தையும் நமக்கு எதிராக இருப்பார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மருமகனே, யாரை சபித்துக் கொண்டிருக்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றில்லை மாமா. எனது நிலைமையை நினைத்து எனக்கு நானே நிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த விரக்தி? இப்போது ஒன்றும் கைமீறி போய்விடவில்லையே. இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யம் உன்னுடையதுதான், கவலை கொள்ளாதே. வெறும் வார்த்தைகளை கேட்டு கேட்டு எனது மனம் சலித்து விட்டது. துரியோதனா, இதுதான் உன்னிடத்தில் உள்ள பிரச்சனை. இந்த அவசரமும் பதற்றமும் தோல்வியிலேயே முடியும். அதனால்தான் அனுபவசாலியிடம் ஆலோசனை செய்து எதையும் முடிவு செய்ய வேண்டும் என்று பெரியவர்களே சொல்லியிருக்கிறார்கள். சரி, இப்போது என்னதான் செய்ய சொல்கிறீர்கள்? எந்த காரியத்தையும் திட்டமிட்டே செயல்படுத்த வேண்டும். இல்லையென்றால் இப்படித்தான் தோல்வியை தழுவும் என்று சொல்ல வருகிறேன். மருமகனே, என்மேல் கோபம் வேண்டாம். உண்மை பல நேரங்களில் வேம்பாக கசக்கத்தான் செய்யும். பாண்டவர்களை ஒழித்து கட்டும் வரை இந்த மாமனின் தயவு உங்களுக்கு தேவைப்பட்டது. காரியம் முடிந்ததும் மாமனை மறந்தே போனீர்கள். மாமா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அனைத்தையும் நான் அறிவேன் மருமகனே, அனைத்தையும் நான் அறிவேன். மாமா, உங்களுக்கு எங்கள் மீது வருத்தம் என்று நினைக்கிறேன். என் வருத்தமெல்லாம் துரியோதனன் அரியணை ஏற முடியவில்லையே என்பதுதான் மருமகனே. துரியோதனா, பதவி கிடைத்து விட்டால் மட்டும் போதாது. அந்த பதவியால் மனநிறைவு அடைய வேண்டும். அந்த பதவியால் சந்தோஷம் அடைய வேண்டும். எல்லோருடைய சம்மதத்தோடு நீ எந்த கவலையும் இல்லாமல் அரசாள வேண்டும் என்று உன் தந்தை விரும்புகிறார். நீயோ அரியணை ஏறிவிட்டால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாய். இதுதான் உனக்கும் உன் தந்தைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லையே. மாமா, அறியாமல் தவறிழைத்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். இனிமேல் உங்களை கேட்காமல் சுவாசிக்க கூட மாட்டான் என் நண்பன் துரியோதனன். நண்பனாக இருக்கிறாய்,
நல்லதையே சொல்லிக் கொடு. ஏ மானிடா, உனக்கு என்ன துணிச்சல்? எங்கள் அரசனுக்கு கொண்டு வந்த உணவை நீ புசிக்கலாமா? இது எங்கள் அரசனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போது நீ வரவில்லை என்றால் எங்கள் அரசனை வரவழைக்க நேரிடும். விருந்து தயாராக உள்ளது என்று சொல்லி உடனே அழைத்து வாருங்கள். இவனுக்கு என்ன திமிர் பார்த்தாயா? ஆமாம், இவனுக்கு முடிவு நெருங்கி விட்டது. அவர் இங்கே வரமாட்டார். அவர் இருக்கும் இடத்திற்கு உணவு வரணும். உணவெல்லாம் வராது. சாப்பாடு வேணும்னா அவரை இங்கே வர சொல். அரசே, அரசே, உங்களுக்கு கொண்டு வந்த உணவை எல்லாம் அந்த மானிடனே தின்று கொண்டிருக்கிறான். என்னடா சொல்கிறாய்? ஆம் அரசே, நாங்கள் எச்சரித்தும் அவன் அஞ்சவில்லை. உங்களை அங்கேயே வர சொல்கிறான். என்னையா வர சொல்கிறான்? பகாசூரனுக்கு பலியாக சென்று இதுவரை யாராவது திரும்பியதுண்டா? நிச்சயம் அவன் வரமாட்டான். உபாயரே, நீர் செய்தது நியாயமா? அதிதியாக வந்தவரை இப்படி பலியாக அனுப்பி இருக்கிறீரே, நீரும் ஒரு மனிதரா? இந்த பாவம் உம்மை 7 ஜென்மத்திற்கும் துரத்தும். ஐயோ, வார்த்தைகளால் எங்களை கொல்லாதீர்கள். அதிதியாக வந்தவர்களை பலியாக அனுப்ப முடியாது என்று நாங்கள் எவ்வளவோ மறுத்து பார்த்தோம். கேட்கவில்லை அவர்கள். பசி என்று வந்தவர்களை பலியாக்கி விட்டீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? தயவு கூர்ந்து உபாயர் குடும்பத்தை யாரும் நிந்திக்க வேண்டாம். எல்லாம் விதிப்படியே நடக்கிறது. உபாயரே, அமைதி கொள்ளுங்கள். என் தம்பி நிச்சயம் வெற்றியோடு திரும்ப வருவான்.
அற்ப மானிடனே, என்ன தைரியம் இருந்தால் எனக்கு வந்த உணவை நீ உண்டு கொண்டிருப்பாய். ஏய்! ஆச்சாரியாரே, நான் தங்களிடம் அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயில விரும்புகிறேன். அது போன்ற வித்தைகளை பயில வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் அல்லவா? அதனால்தான் நான் கற்ற வித்தையை தங்கள் முன்பு நிகழ்த்தினேன். என்னை தங்களுடைய மாணவனாக ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்க வேண்டும் குருவே. நான் ஏற்றுக்கொள்வதை பற்றி பிறகு யோசிக்கலாம். எங்கே உனது தந்தை? தந்தை தந்தை திருஷ்டத்யும்னா? என்ன பார்க்கிறாய்? நீ திருஷ்டத்யுமன் தானே? நீ யார் என்பதை நான் அறிவேன். தாங்கள் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றறிந்த வித்தகர் என்றுதான் எனக்கு தெரியும். ஆனால் கண்டவுடன் பெயரை சொல்லும் அளவிற்கு... குருவே, நான் தான் திருஷ்டத்யுமனன் என்று
எப்படி அறிந்தீர்கள் என்பதை நான் அறியலாமா? நீ எய்தது அக்னியே அஸ்திரம். இந்த அபூர்வ அஸ்திரத்தை அக்னிவேசரிடம் கற்றது நானும் உன் தந்தையும் தான். அதை கொண்டுதான் நான் உன்னை அறிந்தேன். எங்கே என் நண்பன் உன் தந்தை துருபதனை வரச் சொல். துரோணாச்சாரியாரே, என்னை மன்னித்தருள வேண்டும். இவன் ஒரு சிறந்த வீரனாக வேண்டும் என்று விரும்பினேன். சிறந்த வீரனாக வேண்டும் என்றால் மிகச்சிறந்த குருவிடம்தான் இவன் அஸ்திர வித்தைகளை பயில வேண்டும். இவ்வுலகில் உங்களை விட ஒரு சிறந்த குருவாக வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் இவனை தங்களிடத்தில் அழைத்து வந்தேன். நீயே இதை நேரடியாக என்னிடம் சொல்லியிருக்கலாமே. நமக்குள் நடந்த பழைய சம்பவங்கள் என்னை தடுத்து விட்டது. நீதான் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பாஞ்சால தேசத்தை வென்று உன்னிடம் என்று ஒப்படைத்தேனோ அன்றே உன்னை மன்னித்து நண்பனாக ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் தங்கள் மீது வஞ்சம் கொண்ட நான் தங்களை வெல்லக்கூடிய மகனை யாகத்தில் பெற்றேன். துருபதா, வஞ்சம் தீர்ப்பதும் சத்ருவை வதம் செய்வதும் சத்திரியனின் தலையாய குணம் என்பதை நான் அறிவேன். ஆச்சாரியாரே, நான் செய்த தவறை மன்னித்து என்னை நண்பன் என்று அழைத்த தங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. என் மகனை தாங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். குருவே, நீங்கள் எனக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுத் தருவீர்கள் அல்லவா? என் உயிரை குடிக்க பிறந்த வாளை நானே ஆயத்தம் செய்ய வேண்டும். விதியின் விளையாட்டை தடுக்க நான் யார்? என்னிடம் உதவி என்று என் ஆருயிர் நண்பன் துருபதன் கேட்கும்போது என்னால் எப்படி மறுக்க முடியும்? துரோணாச்சாரியாருக்கு நன்றி. நான் என் மகனை தங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். நான் வருகிறேன். அதோ பாருங்கள். அதோ என் மகன் வெற்றி வீரனாக திரும்ப வந்து கொண்டிருக்கிறான். தம்பி, உங்களுக்கு ஒன்றுமில்லையே?
உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆகியிருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு எங்களை மாய்த்து கொண்டிருப்போம். அந்தனரே, கவலை வேண்டாம். நான் நலமாக திரும்பி வந்திருக்கிறேன். அந்த பகாசுரன் என்ன ஆனான்? பகாசுரனை நான் கொன்றுவிட்டேன். அம்மா, நீங்கள் மாவீரனை மகனாக பெற்ற புண்ணியவதி. அவர் எங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த நகரையே காப்பாற்றி விட்டார். பீமா, உன்னை மகனாக பெற்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அம்மா, அண்ணா, நம்மில் நீயே மாவீரன் என்று நிரூபித்து விட்டாய். யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஏக சக்கராபுரம் பகாசூரனிடமிருந்து விடுதலை பெற்றது. ஏக சக்கராபுரம் பகாசூரனிடமிருந்து விடுதலை பெற்றது. ஏக சக்கராபுரம் பகாசூரனிடமிருந்து விடுதலை பெற்றது. அரசே, அரசே, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? என்ன விஷயம் சொல். அரசே, பகாசூரன் 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 வந்து கொண்டிருக்கிறானா? இப்போது நான் என்ன செய்வது? இல்லை அரசே, பகாசூரனை பகாசூரனை
என்னடா விஷயம்? என் மூச்சை நின்றுவிடும் போல் இருக்கிறது. அரசே, நம் நகருக்கு பிச்சை எடுக்க வந்த ஒருவன் பகாசுரனை வதம் செய்து விட்டான். இது கனவில்லையே. நீ சொல்வது உண்மையா? பகாசுரனின் உடலை நானே நேரில் பார்த்துவிட்டு தான் வருகிறேன். பகாசுரனை வதம் செய்த மாவீரனை நான் நேரில் காண வேண்டும். பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்து அவனுக்கு மரியாதை செய்ய வேண்டும். வா என்னோடு. ஈகையின் சொரூபம், கருணை கடல், தர்மத்தின் தலைமகன், தானத்தின் தவப்புதல்வன், மாமன்னர் கர்ணன் வாழ்க வாழ்க! மாமன்னர் கர்ணன் வாழ்க வாழ்க! மாமன்னர் கர்ணன் வாழ்க வாழ்க! மாமன்னர் கர்ணன் வாழ்க வாழ்க! கொடுக்க பிறந்தன மாமன்னன் கர்ணனின் கரங்கள். மாமன்னன் கர்ணன், மாமன்னன் கர்ணன் வாழ்க வாழ்க! மாமன்னன் கர்ணன் வாழ்க வாழ்க! மாமன்னன் கர்ணன். உங்கள் வாழ்த்துக்களால் என் நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் புகழ்ச்சி என்னை நிலைத்திடுமாற வைக்கிறது. நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பால் இப்படியெல்லாம் போற்றி பேசுகிறீர்கள். மன்னா, எங்களின் வாழ்த்து சத்தியமானது. தங்களை பற்றி நாங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு சொல்லும் எங்கள் உயிரிலிருந்து பிறந்தது. அதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு நான் தகுதியானவன் அல்ல. மன்னா, ஆம், அதுதான் உண்மை. பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பது வேண்டுமானால் நானாக இருக்கலாம். ஆனால் இந்த பொன்னுக்கும் பொருளுக்கும் உரியவன் என் நண்பன் துரியோதனன். அன்பினால் இதையெல்லாம் எனக்கு சொந்தமாக்கியவன். எனவே உங்கள் வாழ்த்துக்களும் புகழ்ச்சியும் அவனையே சேரும். உங்களுக்கும் அவனுக்கும் இடையே நான் வெறும் கருவி, அவ்வளவுதான். கர்ணா, எனது ஆருயிர் நண்பா, நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது நட்பையே பிரதிபலிக்கிறது. பகாசுரனை அழித்த வீரனே, ஏக சக்கராபுரத்தை காத்தவரே! பகாசுரனை அழித்த வீரனே, ஏக சக்கராபுரத்தை காத்த வீரரே! பகாசுரனை அழித்த வீரனே, ஏக சக்கராபுரத்தை காத்தவரே! பகாசுரனை அழித்த வீரனே, ஏக சக்கராபுரத்தை காத்த வீரரே! ஏக சக்கராபுரத்தை காத்த வீரனே! ஏக சக்கராபுரத்தை காத்த வீரரே! ஏக சக்கராபுரத்தை காத்த வீரனே! ஏக சக்கராபுரத்தை காத்த வீரனே! ஏக சக்கராபுரத்தை காத்த வீரனே! பகாசுரனை அழித்த வீரனே, 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 ஏக சக்கராபுரத்தை காத்த வீரனே! பகாசுரனை அழித்த வீரனே! வீரனே, பேராபத்திலிருந்து ஏக சக்கராபுரத்தையே நீ காப்பாற்றி விட்டாய். உனக்கு நன்றி சொல்லவே ஓடோடி வந்தேன். அந்த பரிசு பொருளை தாருங்கள். இந்த வீரனுக்கு பரிசாக தர வேண்டும். அரசே, நான் பொற்காசுகளுக்காக இந்த காரியத்தை செய்யவில்லை. என் தாய் எனக்கிட்ட கட்டளையை செய்து முடித்தேன். இல்லை இல்லை, கண்டிப்பாக இந்த பொருட்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வேண்டாம் அரசே. உண்மைதான். நீங்கள் பெற்ற இந்த வீர மகனுக்கு பொன்னும் பொருளும் ஒரு பொருட்டே அல்ல. இன்றே உங்கள் மகனை ஏக சக்கராபுரத்தின் தளபதி ஆக்குகிறேன். உங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு அரச பதவி காத்திருக்கிறது. அரச பதவிகள் கிடைத்த மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லையோ? அரசே, எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டியதில்லை. என்ன, அரச பதவி வேண்டாமா? எத்தனையோ பேர் பதவி கிடைக்காமல் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ வேண்டாம் என்று கூறுகிறீர்கள். பொன்னுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் மயங்காதவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. அப்படியானால் நீங்கள் யார்? நிச்சயம் நீங்கள் சாதாரண மனிதர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அரசனான என்னாலேயே அந்த பகாசுரனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாயசக்தி படைத்த அவனை கொல்வது எளிதான காரியமல்ல. அஸ்திர சாஸ்திர வித்தைகள் படைத்த ஒருவனால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். அப்படியானால் நீங்கள் யார்? நாங்கள் ஆன்மீகவாதிகள். நாங்கள் இறைபக்தர்கள். அரசே, இந்த ஐவர்களையும் பார்த்தால் பஞ்சபாண்டவர்களைப் போல் உங்களுக்கு தோன்றவில்லை? சரியாக சொன்னாய். அம்மா, நீங்கள் குந்தி தேவிதானே? என்னை ஆசீர்வதியுங்கள். இல்லை இல்லை, நாங்கள் மகத இல்லை, பாஞ்சால தேசத்தை சேர்ந்த தீர்த்த யாத்திரியர்கள். நீங்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் உங்களை ஆன்மீகவாதிகளாக காட்டினாலும் உங்கள் முகங்களில் ராஜகலை தாண்டவமாடுகிறது. உங்கள் 5 பேரையும் பார்த்தால் பாண்டவர்கள் போல்தான் தோன்றுகிறது. நீங்கள் பாண்டவர்கள் தானே? உங்கள் காலடி என் மண் மீது பட்டது நான் செய்த பாக்கியம்தான். நாங்கள் பாண்டவர்களும் இல்லை, இவர்கள் குந்தி மாதாவும் இல்லை. இவர்கள் பாண்டவர்களேதான் கௌரவர்களின் சதிவலையில் தப்பி தலைமறைவாக வாழ்கிறார்கள். நான் சொல்வது சரிதானே? இல்லை இல்லை, நாங்கள் பாண்டவர்கள் இல்லை. இல்லை, நாங்கள் நீங்கள் அனைவரும் என்னுடைய சிஷ்யர்கள். நீங்கள் அனைவரும் என்னுடைய சிஷ்யர்கள் என்று கூற வேண்டியதுதானே? ஏன் ஏன் இந்த தயக்கம்? குருவே, வந்து விட்டீர்களா? உங்கள் வரவிற்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம். பாண்டவர்களை ஒரு பொய்யான பெயரோடு இவர்களை அழைப்பது. வியாசர் பெருமானே, வணக்கம். தங்களின் சிஷ்யர்கள் இந்த ஏக சக்கராபுரத்தை நீங்காத நிழலாக பற்றியிருந்த துயரை போக்கிவிட்டார்கள். உபயாயருக்கு உதவுவதற்காகவும் ஏக சக்கராபுர மக்களின் துயர்களை துடைப்பதற்காகவுமே நான் இவர்களை இங்கு அனுப்பி வைத்தேன். இவர்கள் வந்த காரியம் முடிந்தது. தீர்காயுஷ்மான் பவா.